காவேரி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. நல்ல ஒரு அவேர்னஸ் மெசேஜாவே சொல்லியிருக்காங்க, சோஷியல் மெசேஜ். ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஸ்கேமை பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு ஆக்டிங் அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஸ்கேம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். நல்ல படம். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல சென்டிமெண்டா லவ் ஒரு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் குட்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே ஆக்ஷன் அந்த ட்விஸ்ட் எல்லாம் இருந்தது. நீங்க வந்து பாருங்க. அதுல மட்டும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் லென்த்தா இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். குற்றம் தவிர்க்கணும்னு தான் சொல்ல வராங்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்ல குற்றம், அதாவது பெரிய பெரிய குற்றங்களா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குற்றங்கள் போய் பெருசா பண்றாங்க. அதனால அந்த குற்றத்தை, பெருசான குற்றங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ் இது யூசுவலான கிளைமேக்ஸ் தான். அப்படி ஒன்னும் ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் குட். படம் ஓவராலா குட்டுங்க. அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். தவிர அருமையா இருக்கு படம். ஃபேமிலியா பார்க்கலாம் படம். இப்போ நடக்கிற ஹாஸ்பிட்டல் நடக்கிற பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க படம். குட்டு தான், ஆல்வேஸ் குட். நல்லா இருக்கு படம். காமெடி படம் 100% காமெடி படம் இல்லை. நம்ம ஃப்ரெண்டு சென்ட்ராயன் அவர் பண்ணியிருக்காப்புல காமெடி ட்ராக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா சாங்ஸ் ஒரு 2-3 சாங் வேற லெவல்ல இருக்கு. அம்மா மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருக்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். ஃபேமிலியோட 100% பார்க்கலாம். தேங்க்யூ. டெலிவரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஏன்னா ஒரு டைரக்ஷனோட சரி, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி எப்படி நம்ம கதைகளா கோர்வையா கொண்டு வர முடியும், அந்த கேரக்டர்ஸ் எப்படிலாம் கொண்டு வர முடியும் உள்ளுக்குள்ள, அந்த ஹீரோ எப்படி அந்த டைலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு. கதைக்களம் அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமா கம்பேக் கொடுத்த அந்த ஸ்ரீகாந்த் தேவாக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அவரோட சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு. இந்த படம் அவ்வளோ அழகா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலா அந்த குழந்தை அவ்வளோ அழகா நடிச்சிருக்கு. ரிஷி சார் உண்மையிலே அவரோட ஆக்டிங் வந்துட்டு வாழ்ந்திருக்கா தான் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆக்சுவலா நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். எல்லாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபைட்டை வந்து அவ்வளோ அழகா கோர்வையா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேனா நான் பார்க்கும்போது, ஒரு மூவி ரிவ்யூவா பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே லேக் தெரியல. ஏன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுற விஷயமாகட்டும் சரி, அந்த கோர்வையா அந்த படத்தை கொண்டு போகட்டும் சரி, ஒவ்வொரு ஸ்டோரி லைனுமே அவ்வளோ இருக்கு. டைரக்ஷன் வைஸ் ஆகட்டும் சரி, ஃபைட் வைஸ் ஆகட்டும் சரி, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். அந்த ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்தை பத்தி எவ்வளவு அழகா கோர்வையா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வந்து இந்த டீம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த டீமுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ராஜேந்திரன் குற்றம் தவிர காசி டாக்கீஸ்ல முதல் ஷோ, ஓபனிங் ஷோ பார்த்துட்டு வர்றோம். கஜேந்திரா சார் இயக்கத்துல, பாண்டுரங்கன் சார் தயாரிப்புல, ரிஷி, ஆரோக்கியா, அப்புறம் பர்த்திவரன் சரவணன் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் தீனா சார், சென்ட்ராயன் சார் அப்படின்னு காமராஜ், பெங்களூர் காமராஜ் இவர்களோட நானும் இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு போலீஸ் கேரக்டர். அதான் நம்ம பயில்வான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நான் இதுல நடிச்சிருக்கிறேன். படம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பண்ற ஸ்கேம் தான். அது டைட்டில்லே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் தவிர. அருமையான ஒரு தமிழ் டைட்டில். நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இதுல வந்து உருவாகி இருக்கிறார். அதே மாதிரி மேடம் ஆருத்யாவும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்தை அனைவருமே வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தேவா சார், அது நம்ம வந்து எப்படி சிவகாசி இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு குத்து டான்ஸு, அந்த மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து ஒரு கம்பேக் தான் சொல்லணும். அருமையா வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒளிப்பதிவாளர், எடிட்டிங் எல்லாமே. ஒளிப்பதிவாளர் ராவின் பாஸ்கர் வந்து ஒளிப்பதிவாளர். எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார். அப்புறம் வந்து பாடல்கள் எல்லாமே சிறப்பா வந்து கார்த்திக் பாடல்கள். நீங்க அனைவருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னு நம்ம மீடியாவும் பத்திரிகைகளும் சொல்றாங்க. இது உங்களுக்கு கண்டென்ட்டா சொல்றேன் நானு. மக்கள் மீடியா முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றேன். கிட்னி முறைகேடுன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களும் தொலைக்காட்சிகளும் உங்களை மாதிரி சோசியல் மீடியாவும் கிட்னி திருட்டுன்னு சொன்னா, அரசாங்கம் கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது. கிட்னி திருட்டு வேற,
கிட்னி முறைகேடு வேற. இப்ப நாட்டுல இது நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை தயாரிப்பாளரும் இயக்குனரும் கொடுத்திருக்கிறாங்க. நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மெசேஜ். ஒரு அருமையான மெசேஜை இயக்குனர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய ஆதரவு வேணும். மக்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம். ஒரு செகண்ட் சார், இது படம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நிறைய இருக்கு, தனியா போலாம். தனியா அது படம் அப்படிதானே இருக்கு. ரெடி. மீடியா நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். குற்றம் தவிர இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நிறைய இது கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தாலும், கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ ஸ்கீம் கொடுத்தாலும் அதில் உள்ள பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது. அதை தான் இந்த குற்றம் தவிர சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய உழைப்பு, ஒரு நல்ல மெசேஜை மக்களுக்கு கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆராத்யா. நான் பண்ண படத்தில் குற்றம் தவிர ஒன்று, இதில் ஃபுல்லாக ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கமர்ஷியல் சாங் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ரிஷி சார் அட்டுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஃபுல்லாக ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கியிருக்காங்க. அதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். நான் பார்த்தேன், சந்தோஷமாக இருக்குது. வளர்ந்து வரும் நடிகையான என்ன நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் சார். அவரு குற்றம் தவிர ப்ரொடியூசர், அதான் தயாரிப்பாளர் நான். இந்த படத்தை கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லதான கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்க டாக்டருங்க. சில அரசியல்வாதிங்க, எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், சில அரசியல்வாதிங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதை நாங்கள் எடுத்து காமிச்சிருக்கோம். அந்த மெசேஜுக்கு இந்த படத்தில் ஹீரோ இருக்கட்டும், ஹீரோயின் ஆகட்டும், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. ஜனங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு மேலே ஜனங்க முடிவு பண்ணணும். போய் தேட்டரில் பாருங்க தயவு செய்து. பத்திரிகைக்காரங்க, சோஷியல் மீடியா ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தாதான் நாங்கள்லாம் பிழைக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு படம் எடுக்க முடியும். நம்ம ஹீரோ வளர முடியும், நம்ம ஹீரோயின் வளர முடியும், காமெடியன் வளர முடியும், எங்களை மாதிரி துணை கதாபாத்திரங்கள் வளர முடியும். அனைவரும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நன்றி. நன்றி. தம்பி சொல்லுங்க. ஜார்ஜ், உங்க பேரை சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுங்க. பாத்தீங்களா, காமெடி கிளம்பிட்டாரு பாருங்க. ரொம்ப நன்றிண்ணே. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எங்களை பேட்டி எடுக்கிறது. நான் ஆக்டர் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். இந்த படத்தில் காமெடி ரோலில் பண்ணியிருக்கேன். இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்கெல்லாம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு போல்டு மெசேஜை ரொம்ப போல்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி பிரசன்ட் மீடியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. எந்த படமும் வெற்றி அடைஞ்சால் அது பெரிய படம் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை பெரிய படமாக்க போகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும், என்டையர் ஃபேமிலிக்கு இந்த ஒரு